ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்கிறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கமருதீன் அண்ட் விஜய் பருதி வீட்டை விட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா எல்லாருமே வந்து அங்கங்கே பேசுகிறாங்க. வினோத் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவனுக்கு யாருமே இல்லைடா, என்கிட்ட சொல்லியிருந்தான், எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதன், நீ கவலைப்படாத மச்சான், நான் சொல்லியிருந்தேன், அவனுக்கு நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் செய்யணும்னு உள்ளே வந்தான், இப்படி வந்து அநியாயமாக ரெட் கார்டு வாங்கி வெளியே போகிறானே, அவன்கிட்ட படித்து சொன்னேன், கேட்கல, வார்த்தையை விடும்போது பார்த்து பண்ணுறான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உட்காடுறாங்க லிவிங் ஏரியாவில். நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி பேசுகிறாங்க. முதல் உங்கள் மேலேயும் தவறு இருக்குது, நீங்கள் எப்படி வந்து சைலண்டாக இருந்தீங்க? என்னோடய கேள்வி நேற்று அதை தான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக உள்ளே வந்து சபரி வந்து பேச ஆரம்பித்தார். சாண்ட்ராக்கு எப்போல்லாம் வந்துட்டு கமருதீன் அவர்கள் வந்துட்டு சாண்ட்ராவை எப்போல்லாம் வந்து திட்டுறாங்களோ அப்போ தான் வந்து சபரி உள்ளே வந்துட்டு ஏன்டா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறத தவிர, ஸ்டார்டிங்கில் வந்து சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் உங்களுடைய இது வரைக்கும் சர்வே ஆனதுக்கு காரணம் இதுதான் சொல்லும்போதே வந்துட்டு சாண்ட்ரா தயவுசெய்து ப்ளீஸ் கம்முன்னு இருங்களேன்னு சொல்லியிருந்தா இந்த சண்டே வந்திருக்காது. இப்போ இந்த யாரும் வந்துட்டு நம்ம கமருதீன் அண்ட் விஜய் படம் வெளியே போயிருக்கவே மாட்டாங்க. அதை வந்து அங்கே சபரி சைலண்ட்டாக இருந்துட்டு சண்டையெல்லாம் முத்துனதுக்கப்புறம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதை தான் விஜய் சேதுபதி அவர் கேட்குறாங்க. நீங்கள் வந்து டாலரன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறீங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேச விட்டுட்டு நீங்கள் வேடிக்கைலாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் முதலே கேட்டிருந்தால் இந்த பிரச்சனையை வராமல் கூட இருந்திருக்கலாமேன்னு அவங்க ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அப்போது வந்து அவங்க வந்து எப்படி போவாங்க, மக்கள்கிட்ட தெரிவாங்கன்றது எனக்கு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே வந்து பண்ணது வெளியில் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆவீங்க? அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, இவங்க எல்லாருமே பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, சாண்ட்ரா நீங்கள் வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஆவறீங்க, இப்போ வந்து கமருதீன் வரும்போது பயந்து அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமானீங்க, விஜய் பார்வதி வரும்போது நடுக்கமானீங்களே, உங்களால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் இப்போ நான் நல்லா இருக்கேன் சார். அது என்னடா அது, பிக் பாஸ் கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லாயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் டைமில் வந்துட்டு, அதாவது அதுக்கு முன்னாடியும் விஜய் பார்வதியும் கமருதீன் அந்த பக்கம் போயிட்டு தான் வந்தாங்க. அப்போ வந்து நடுக்கமாகலை. அவங்க விஜய் பார்வதி வந்து மன்னிப்பு கேட்குறதுக்காக வந்து நிற்கிறாங்க, அப்போ வந்து பயப்படுறாங்க. இது எப்படி இதை எடுத்துக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி பார்த்தா திவ்யா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அப்போ தான் அப்படின்னு சொல்லாமல் பயப்படாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் போக போக வந்து அந்த இதை போட்ட உடனே வந்துட்டு அப்படின்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. ஒன்று அவங்கள பார்க்கும் போதில் பயப்படணும், கரெக்டாக. ஆனால் அதே டைமில் அங்கே நம்ம கமருதீன் நின்றுட்டு இருந்தாங்க, இவங்களும் பார்த்துட்டே இருந்தாங்க, அப்போ பயப்படல. பின்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, இவங்க உட்காந்துருந்தாங்க, அப்போ பயப்படல. ஆனால் கடைசியாக வந்து மன்னிப்பு கேட்டு போகலான்னு சொல்லிட்டு வராங்க, அப்போ பயப்படுறாங்க. இவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்க வராங்க, அப்பயும் பயப்படுறாங்க, அப்படியே பதறாங்க. அதனால தான் நம்ம விஜய் சேதுபதி கேட்டார், இப்படி பதறிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கா, இல்லை நீங்கள் இதை கண்டினியூ பண்ண முடியுமா? இல்லை சரி என்னால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றாங்க. என்னத்தை சொல்ல. சேதுபதி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.